ஹலோ ஆல். நான் என்எம்சி ரஞ்சித். இன்னைக்கு திருக்குறள்ல 11வது அதிகாரம். வெற்றிகரமா 10 அதிகாரம் 1 மாசத்துல முடிச்சுட்டோம். ஸோ, இப்போ 11வது அதிகாரம் செய் நன்றி அறிதல். அந்த அதிகாரத்த தான் பார்க்க போறோம். செய் நன்றி அறிதல் அப்டின்னா, கிராட்டிட்யூட். செய் நன்றி அறிதல். அதாவது ஒருத்தவங்க செஞ்ச உதவிய நன்றியோட நம்ப எப்டி மனசுல வச்சுக்கணும்? ஒருத்தவங்க நமக்கு செய்ற உதவி எந்த அளவுக்கு இருக்கும்? அப்டின்றது தான் இந்த குறளில் மொத்தமா இருக்கும் 10 குறளுமே. நமக்கு வந்துட்டு யாரும் தேடி வந்து இந்த காலத்துல, யாரும் நமக்கு வந்துட்டு தேடி வந்து நல்லது செய்ய மாட்டாங்க. எல்லாரும் தேடி வந்து கெட்டது தான் செய்வாங்க. பட் ஈவன் தோ தேர் ஆர் சம் குட் பெர்சன்ஸ் இன் திஸ் வேர்ல்டு. கொஞ்சம் நல்லவங்களும் இருக்கிறாங்க. ஸோ, அப்படி நல்லவங்க நமக்கு செய்ற உதவிய நம்ம எப்படி மனசுல வச்சுக்கணும்? அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ, லெட்ஸ் கெட் இன்டூ த வீடியோ. அறத்துப்பால் இல்லற இயல்ல செய் நன்றி அறிதல் முதல் குறள். நமக்கு வந்துட்டு இந்த செய் நன்றி அறிதல் 10 குறளுமே நமக்கு தெரியும். ஏன்னா 10த்லயா இல்ல அதுக்கு முன்னாடியா தெரியல. மனப்பாட பகுதியாவே வந்துச்சு திருக்குறள்ல. ஸோ 10 குறளுமே நமக்கு தெரிஞ்ச குறளா தான் இருக்கும். ஸோ இது ஒரு ரீவிசிட் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச குறளா இருந்தாலுமே, ஒரு பழைய நினைவுகள், ஞாபகங்கள் வரலாம். ஸோ லெட்ஸ் கோ. முதல் குறள் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. பொருள் தான் எதுவுமே செய்யாதிருக்கவும், பிறன் தனக்கு செய்த உதவிக்கு இவ்வுலகமும், வானுலகமும் ஈடாக முடியாது. நாம வந்துட்டு ஒரு பெர்சனுக்கு எந்த உதவியுமே செய்யல. நம்ம வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே பண்ணல. பட் இருந்தாலும் அவங்க நம்மகிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காம, நம்ம ஒண்ணு செய்யாம, அவங்க ஒண்ணு நமக்காக வந்துட்டு உதவி செய்றாங்கல்ல. அந்த உதவி என்னவா இருக்கட்டும். இப்போ இருக்கிற காலத்துல பணம் தான் பெரிய உதவியா இருக்குது. எந்த இடம் போனாலும் எல்லாமே பணம் மட்டும் தான் இருக்குது. இந்த காலத்துக்கு பணம் தான் உதவியா இருக்குது. இது வந்துட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிய நூல் என்பதால், ஆ உதவி என்னவாவோ இருந்திருக்கலாம். சாப்பாடா இருந்திருக்கலாம், தண்ணீரா இருந்திருக்கலாம், எதுவா வேணாலும் இருந்திருக்கலாம். இல்ல ஒருத்தவங்க கஷ்டப்பட்ட வீட்டுக்கு மாடு, ஆடு ஏதாச்சும் குடுக்குற மாரியும் இருக்கலாம். ஸோ வாட்டெவர். நம்ம வந்துட்டு ஒரு பெர்சனுக்கு உதவி செய்யாம, அவங்க வந்துட்டு நமக்கு வாலண்டியரா எதையுமே எதிர்பார்க்காம, நமக்கு செய்ற உதவி எந்த அளவுக்குன்னா, வையகமும், வானகமும் ஈடாக முடியாது. இந்த பூமியும், வானமும் சேர்த்தாலும் அதெல்லாம் சமமே ஆகாது. இந்த பூமி வந்துட்டு எவ்வளோ பெருசு? வானம் எவ்வளோ பெருசு? 2த்தையுமே கம்பேர் பண்ணா, அது அதுக்கு லிமிட்டே கிடையாது. இட்ஸ் லிமிட்லெஸ். ஸோ, அந்த அந்த மாரி ஒருத்தவங்க நம்ம நம்ம வந்துட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து எதுவுமே ஒருத்தவங்களுக்கு பண்ணாம, நமக்கு ஒருத்தவங்க உதவி பண்றது, அளந்து பார்க்க முடியாத ஒரு அளவுக்கான உதவின்னு தான் இந்த குறளின் பொருளா இருக்கு. நம்ம நாமக்கல் கவிஞர் உரையும் பார்ப்போம். நம்மிடத்தில் ஓர் உதவியும் முன்னால் பெறாதவராக இருந்தும், தக்க சமயத்தில் ஒருவர் நமக்கு தாமாகவே செய்கிற உதவிக்கு ஈடாக மண்ணுலகம், விண்ணுலகம் 2யும் கொடுத்தாலும் போதாது. இதுல வந்துட்டு இன்னும் சிறப்பா இருக்குது. ஸோ, நம்ம வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யாம, அவங்களா வந்து நமக்கு உதவி செய்றது, இந்த மண்ணுலகையும், விண்ணுலகையும் ஈடா குடுத்தாலும் ஈடாகாது. இப்போ செய்ற உதவின்னு இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு பெர்சன் யாருன்னே தெரியல. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம உதவியே செஞ்சிருக்க மாட்டோம். அவங்க நமக்கு திடீர்னு வந்துட்டு, நமக்கு ஒரு தேவைன்றப்போ வந்து செய்ற உதவிக்கு, இந்த மண்ணுலகத்தையும், விண்ணுலகத்தையும் சேர்த்து குடுத்தாலும் ஈடாக முடியாதுன்றது தான் இந்த குறளின் பொருள். அடுத்த குறள். "காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மாணப் பெரிது." பொருள் காலத்தோடு செய்த உதவியானது அளவால் சிறிதே என்றாலும், அதன் பெருமையோ உலகத்தை விட பெரியதாகும். அதாவது ஒரு உதவி செய்றதுக்கும், உதவி ரிசீவ் பண்றதுக்கும் முக்கியமான ஒரு பிளேஸே காலம் தான். நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நல்லா ராஜா மாரி வாழ்ந்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஒரு ராஜ வாழ்க்கை. திடீர்னு வித்தின் அ செகண்ட் என்ன ஆகுன்னே தெரியாது. எல்லாமே வீணா போயி மண்ணோட மண்ணா போன மாரி எல்லா சொத்து, பணம் எல்லாமே போய் ஏமாந்துட்டு, நடு தெருக்கு வந்துட்டோன்ற நிலைமைக்கு வரப்போ, யாராச்சும் ஒருத்தர் ஒரு வேள சாப்பாடோ, இல்ல தங்குறதுக்கு வீடோ, ஒரு சின்ன உதவியா செஞ்சாலும், அது ரொம்ப பெருசு. அதுதான் காலம். காலத்தினால் செய்த உதவி. ஸோ ஒரு உதவி ரிசீவ் பண்றதுக்கு காலம் ரொம்பவே முக்கியம். அந்த காலத்துல யோசிக்கணும். நம்ம இந்த மாரி துன்பப்பட்ட காலத்துல ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்கன்றத மறந்துடவே கூடாது. ஒருவர் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும், அது செய்யப்பட்ட சமய சந்தர்ப்பத்தை ஒட்டி, அதை இந்த உலகத்தை விட பெரிதாக மதிக்க வேண்டும். ஒரு பெர்சன் வந்துட்டு செஞ்ச உதவி சின்னதா இருந்தாலும், அது எவ்வளோ சின்னதானா இருக்கட்டும், அது செய்யறதுக்குன்னு ஒரு மனசு வரணும். உதவி அவ்வளோ சீக்கிரம் யாரும் செஞ்சிட மாட்டாங்க. உதவி செய்யறதுக்கே ஒரு மனம் இருக்கணும். அந்த மனதோட அவங்களால முடிஞ்சத செஞ்ச உதவி சின்னதா இருந்தாலும், செய்யப்பட்ட சமய சந்தர்ப்பம். அதாவது அந்த காலம். நமக்கு உதவி தேவைப்படுற காலத்துல அவங்க சின்னதா செய்ற உதவி கூட, இந்த உலகத்த விட பெருசு. அதோட இந்த உலகத்த விட பெருசா அத மதிக்கணும். அவங்க செஞ்ச உதவிய. அவங்க சின்னதா செஞ்சாங்கனாலும், அத மதிக்கணும். அது உலகத்த விட பெருசா மதிக்கணும். ஏன்னா, நம்ம அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டயும் போயிட்டு ஹெல்ப், உதவி வேணும்னு கேட்டுற போறதில்ல. நம்மளால முடியல, கஷ்டமா இருக்குதுன்றப்போ ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்கிறோம். சிலர் கேட்காமலும் செய்வாங்க. அப்படி கேட்டு அவங்க சின்னதா அவங்களால முடிஞ்சத செஞ்சாலும், இந்த டைம்ல நம்மகிட்ட ஒண்ணும் இல்லாதப்போ ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களால முடிஞ்சதாச்சும் குடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு, அத வந்துட்டு ரொம்ப பெருசா தான் மதிக்கணுமே தவிர, அவன் இவ்வளோ தான் பண்ணான், அவ்வளோ தான் பண்ணான்னு
மட்ட தட்டி யோசிக்கக்கூடாது. அதுதான் இந்த குறளின் பொருளா உள்ளது. நெக்ஸ்ட் குறள் போவோம். "பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது." பொருள்: பயனை கருதாதவர் செய்த உதவியின் நன்மையினை ஆராய்ந்தால், அந்த நன்மை கடலையும் விட அளவினால் மிகப் பெரியதாகும். நல்லா இருக்குல்ல? ஒருத்தர் வந்துட்டு நம்மகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்ற உதவி, இந்த கடல எப்படி அளக்க முடியாதோ, அந்த கடல விட அவங்க செஞ்ச உதவி பெருசு. அதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு. பயனை எதிர்பாராமல் யாரும் உதவி செய்வதில்லை. இப்போ யாராச்சும் இப்போ நம்ம மொய் குடுக்குற பழக்கம்லாம் இருக்குது. போயிட்டு ரூ. 100 நம்ம ஒரு கல்யாணத்துக்கு மொய் வச்சா, திருப்பி அவங்க ரூ. 100 மொய் வைப்பாங்க நம்ம வீட்டு கல்யாணத்துக்குன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் உதவி அவ்வளோ சீக்கிரம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்ய மாட்டாங்க. இந்த காலத்தில யாருமே செய்றதில்ல. ஸோ எந்த ஒரு பயனுமே எதிர்பார்க்காம, இவன் எனக்கு திருப்பி ரிட்டர்ன் இத செய்வான். இல்ல நான் செய்ற உதவி வந்துட்டு எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாரி. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட். அவனுக்கு ரூ. 10 குடுத்தா நாளைக்கு எனக்கு ரூ. 10 இல்ல ரூ. 20 வரும். அப்படின்னு யோசிக்காம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்ற உதவி, இந்த கடலை விட கடல் வந்துட்டு கடல் தான் பூமிய 3 பாகம் சூழ்ந்து இருக்கு. அது வந்துட்டு எவ்வளோ பெருசோ, இன்னும் கடலின் ஆழத்த யாராலயுமே கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோதான் நம்ம வந்துட்டு டெக்னாலஜில எவால்வ் ஆயிருந்தாலும், கடலின் ஆழத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அது இன்னும் எவ்வளோ ஆழம் இருக்குது? அதுக்குள்ள என்ன உயிரினம்லாம் இருக்குது? ஒரு 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 சர்டைன் அளவுக்கு தான் நம்மளால கடல் அடியில போ முடியும். அதுக்கப்புறம் கடலோட பிரஷர் தாங்க முடியாம எந்த ஒரு மஷின்ஸ் இல்ல சப்மரைன்ஸ் எதுவுமே போவாது. அது வந்துட்டு நம்ம ஓஷியானிக் ஒண்ணு டைட்டானிக் பார்க்க போச்சுல்ல, நசுங்கி பிரஷர்னால. ஸோ அந்த மாரி அங்க போக போக ஒரு இறுக்கம் இருக்கும் கடல்ல. ஸோ அந்த மாரி அது ஆழத்த இன்னுமே அளக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு சொல்றேன். எதுக்கு சொல்ல வரேனோ அதுக்கு சொல்ல வரேன். ஸோ இந்த கடல விட கடலையும் அளக்க முடியாது. அந்த கடலையும் விட பெருசா நெனைக்கணும். எதுனா, நம்மகிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம செய்ற உதவியா இருக்கட்டும், இல்ல நமக்கு செய்ற யாராச்சும் உதவியா இருக்கணும். அது வந்துட்டு கடல் விட பெருசு. அதுபோல தான் இதுல இப்படியும் யோசிக்கலாம். நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம ஒரு 4 பேருக்கு உதவி செய்யலாமே அப்படின்னு யோசிக்கலாம். உதவிய வந்துட்டு நம்ம கடல் அளவுக்கு நெனைக்கணும் அப்படின்றதும் இருக்கணும். பிளஸ் இத நம்ம சைட்லயே இருந்து யோசிக்கலாம். நம்ம ஒருத்தவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம உதவி செஞ்சா, அவங்க அந்த மாரி நெனச்சுட்டு போப்போறாங்க. ஸோ தட்ஸ் இட். எப்பயுமே ரிசீவிங் சைட்ல இருந்து மட்டும் யோசிக்கக்கூடாது. கிவிங் சைட்ல இருந்தும் யோசிக்கணும். அடுத்த குறள். "தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார்." பொருள்: உதவியின் பயனை தெரிந்தவர்கள் தினையளவே ஒருவன் நன்மை செய்தாலும் அதனை பனையளவாக உளங்கொண்டு போற்றுவார்கள். புரியுதோ? ஒரு பொருளோட அருமை அந்த பொருள புடிச்சவனுக்கு தான் தெரியுமே தவிர, மத்த யாருக்கும் தெரியாது. ரைட். ஸோ அந்த மாதிரி உதவியோட பயன், அதாவது நமக்கு யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து உதவி செஞ்சிட போறதில்ல. நமக்கு ஒருத்தவங்க செய்ற உதவி எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஒருத்தன் நெனைக்கிறானோ, அவனுக்கு சின்ன உதவி செஞ்சாலுமே அவன் ரொம்ப பெருசா மதிப்பான். ஸோ அரும தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும். அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்துட்டு உதவி செஞ்சிட போறதில்ல. அப்படி ஒருத்தவங்க உதவி செய்றாங்கன்னா, அந்த உதவியோட அருமைய தெரிஞ்சவனுக்கு தான் அந்த உதவியோட அரும புரியும். அவன் சின்னதா செஞ்சிருந்தாலுமே, அத பெருசா கொண்டாடுவான். ஸோ நம்ம வந்துட்டு யாருக்கு உதவி செய்றோன்றது முக்கியம் இல்ல. நமக்கு யார் உதவி செய்றான்றது முக்கியம் இல்ல. நமக்கு யாராச்சும் ஒருத்தவங்க உதவி செய்றாங்களா, அது சின்னதா செஞ்சாலும் நம்ம அத பெருசா நெனச்சுக்கணும். நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க அப்படி நெனச்சுக்கலையா, அவங்களுக்கு அந்த உதவியோட அரும புரியலன்னு தான் விட்டுறணுமே தவிர, உதவி செய்றத நிறுத்தக்கூடாது. ஒரு 4 பேருக்கு உதவி செஞ்சா, அதுல 3 பேர் சந்தோஷமா இருக்க போறாங்க. ஒருத்தர் வந்துட்டு இது கம்மி தான் அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ நம்ம அத பத்திலாம் யோசிக்கக்கூடாது. உதவியோட மகிமைய தெரிஞ்சவங்க அத பெருசா நெனைக்க போறாங்க. அவ்வளோதான். உதவியின் பயனை உணரக்கூடியவர்கள் ஒருவர் தமக்குச் செய்த உதவி தினையளவு சிறிதானாலும் அதை பனையளவாக உயர்த்தி பாராட்டுவார்கள். ஸோ அதேதான். உதவியோட பயன தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, உதவினா என்ன? அவங்க நமக்கு செய்றதே பெரிய விஷயம். ஸோ அந்த ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறப்போ, தினை அளவு திணைனா மில்லட் சிறுதானிய வகையில திணை ஒண்ணு நான் ஃபோட்டோ போடுறேன். திணை அளவு சின்னதா தான் இருக்கும். கொஞ்சம் கடுகு விட பெருசு. திணை அளவு யாராவது சின்னதா உதவி செஞ்சாலும், அது பனை அளவுக்கு பனை மரம் அளவுக்கு நல்லா பெருசா, இவ்வளோதான் உதவியா இருந்தாலும், அத அந்த அளவுக்கு பெருசா மனசுல வச்சு பாராட்டுறவங்க யாருன்னா, நன்றியோட மகிமைய தெரிஞ்சவங்க. செய்ற உதவியோட பயன தெரிஞ்சவங்க. அவங்க சின்னதா உதவி பண்ணாலும், அந்த உதவிய ரிசீவ் பண்ணிட்டு, இந்த உதவிக்கு என்ன செஞ்சாலும் போதாது. எனக்கு உதவி செய்றதே பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க மனசால நெனைக்கிறது, அவங்களால மட்டும் தான் முடியும். அடுத்த குறள். "உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து." பொருள்: உதவியானது அதன் அளவையே எல்லையாக உடையது அன்று. அது உதவி செய்யப்பட்டவரின் பண்பையே தனக்கு அளவாக உடையதாகும். புரியுதோ? உதவியோட அளவு, அது ஒரு எல்லையே இல்லாதது. உதவிக்கு அத மெஷர் பண்றதுக்கு உதவியோட அளவு இவ்ளோ, அவங்க செஞ்ச உதவி சின்னது, அவங்க செஞ்ச உதவி பெருசு அப்படின்னு அதுக்கு வந்துட்டு லிமிட் கிடையாது. அது வந்துட்டு ஒரு
ஸ்கேல் வச்சு, "நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ற? இவ்ளோ லவ் பண்றியா? இவ்ளோ லவ் பண்றியா? இவ்ளோ லவ் பண்றியா?" அந்த மாரி கேட்கிற மாரி தான் இது. லைக் அதுக்கு வந்துட்டு லிமிட்டே வைக்க முடியாது. அது வந்துட்டு எந்த அளவுக்கு லிமிட் அப்டின்னா, செய்ற உதவிக்கு லிமிட் இல்ல. அது வந்துட்டு அளவு இல்லாதது. அந்த அளவு எத்தகையது? எவ்வளவு? அப்டின்னு பார்த்தா, அந்த உதவிய வாங்குனாங்கல்ல, ரிசீவ் பண்ணாங்கல்ல, அவங்களோட பண்பு. அந்த அளவு தான். இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்றோம். நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செஞ்சிருப்போம். திடீர்னு அவங்க ஒரு மாதிரி சமயத்துக்கு ஏத்த மாரி மாறுறப்போ, "நன்றி கெட்ட பய" அப்டின்னு நம்ம சொல்லிட்டு போயிருவோம். அந்த மாதிரி உதவி நம்ம செய்றதுக்கு லிமிட் இல்ல. அது அளவு இல்ல. உதவியோட அளவ அளக்க முடியாது. அது எந்த அளவுக்கு லிமிட்னா, ரிசீவ் பண்றவங்க மனசு அளவு. அவங்களோட பண்பு. ஆ நம்ம செஞ்ச நன்றிய அவங்க மறக்காம இருந்தாங்கன்னா, அது ஒரு பண்பு. அத அவங்க மறந்து கடந்து, "நீ எல்லாம் என்னடா செஞ்ச உதவி? இவன் செஞ்சான் பாரு உதவி" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம செஞ்ச உதவிய விட இன்னொருத்தவங்க செஞ்ச உதவிய பெருசா யோசிச்சுட்டு, நம்ம செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அந்த அளவு வந்துட்டு ஒரு பொருட்டே கிடையாது. அந்த உதவியே வேஸ்ட்டுன்ற மாரி தான் இருக்கும். பட் நம்மளால செஞ்சது நம்ம மனசாட்சிப்படி நமக்கு சந்தோஷம் தரும். அவங்க உதவி கேட்டாங்களோ, கேட்கலையோ நம்மளால முடிஞ்சத குடுத்துட்டோம். அதுதான் உதவி. அதுக்கு அளவு கிடையாது. அவங்களோட கேரக்டர், அவங்க பண்பு தான் அதோட அளவு. உபகாரத்தின் மதிப்பு, உபகாரம் எவ்வளவு என்றதை பொறுத்ததல்ல. உபகாரத்தை பெற்று கொண்டவனுடைய குணம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அதுவும் பெரியதாகும். ஹெல்ப்ப ரிசீவ் பண்ணவன் எண்டுல அவனோட கேரக்டர் எவ்வளோ பெருசா இருக்கோ, அந்த உதவிய அவன் மனசால எவ்வளோ அதிகமா நெனச்சிருக்கானோ, அதுதான் அந்த உதவியோட அளவே தவிர, உதவிக்கு அளவு கிடையாது. அதுதான் ஷார்ட்டா இந்த பொருள். அடுத்த குறள். "மறவற்க மாசற்றார் கேண்மை, துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு." பொருள்: மன மாசு இல்லாதவரின் நட்பினை ஒருபோதும் மறக்கலாகாது. துன்ப காலத்தில் உறுதுணையாக உதவியவரின் நட்பையும் வேடலாகாது. நல்லா இருக்குல்ல? மன மாசு இல்லாதவர்கள். அதாவது மனசுல எந்த ஒரு கரையும் இல்லாம, ஒரு வெள்ளை தாள் போல இருக்கிறவங்களோட நட்ப மறந்துறக்கூடாது. அதேபோல கஷ்ட காலத்துல நமக்கு உதவி செஞ்ச நட்பையும் மறந்துறக்கூடாது. அதுதான் இந்த குறளின் பொருளா இருக்கு. உதவி செய்தாலும் செய்யாவிடினும் குற்றமற்ற நல்லவர்களுடைய நட்பை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆனால் துன்பக் காலத்தில் உதவி செய்தவர்கள் குற்றமுள்ளவர்கள் ஆனாலும் அவர்களுடைய நட்பை தள்ளிவிடக்கூடாது. அதாவது ஒரு பெர்சன் வந்துட்டு நல்லது நமக்கு செஞ்சாலும், செய்யலனாலும், உதவி செஞ்சாலும், செய்யலனாலும் அவங்களோட மனசு வெள்ளைத்தாள் போல ரொம்ப நல்லவங்களா இருந்தா, அவங்களோட நட்ப நம்ம மறக்கக்கூடாது. அவங்க கிட்ட நட்பு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, அவங்க நமக்கு எந்த கேடும் செய்ய போறதில்ல. நமக்கு எந்த துன்பத்தையும் தரப்போறதில்ல. நன்மை மட்டும் தான் தரப்போறாங்க. ஏன்னா, அவங்க நல்லவங்க. ஸோ, அதுபோல கஷ்ட காலத்துல ஒருத்தவங்க உதவி செய்றாங்க. ஆனா, அவங்க வந்துட்டு கொஞ்சம் கெட்டவங்களா இருந்தாலுமே, அவங்களோட நன்றிய மறக்கக்கூடாது. அவங்க செஞ்ச உதவிக்கான நன்றி மறக்கவே கூடாது. எப்படி கர்ணன் வந்து துரியோதனன் வந்துட்டு கொஞ்சம் கெட்டவன் அப்படின்னு இருந்தாலும், ஒரு சமயத்துல "நீ சத்திரியன் தான். அவன் கூட சண்ட போடு" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு ஆப்போசிட்டா இறக்குன நம்ம துரியோதனன லைஃப் லாங் சாவர வரைக்கும் துரியோதனனுக்காக சண்ட போட்டவர் தான் கர்ணன். அதுபோல நமக்கு உதவி செஞ்சவங்க கெட்டவங்களா இருந்தாலுமே, அந்த நன்றிய மறந்துறக்கூடாது. அந்த நன்றி உணர்ச்சியோட இருக்கணும். என்னதான் அவங்க கெட்டவங்களா இருந்தாலும். அதுபோல நல்ல மனசு இருக்கிறவங்களோட நட்பையும் விலகிடக்கூடாது. அவங்க கிட்டயும் நட்போட இருக்கணும். அதுதான் இந்த குறளின் பொருளாக உள்ளது. அடுத்த குறள். "எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு." பொருள்: தம்முடைய துன்பத்தை ஒழித்தவரின் நட்பினை ஏழேழு பிறப்பினும் மறவாது நினைந்து போற்றுவர் நன்றியுடையோர். அந்த கிராட்டிட்யூட் இருக்க பெர்சன் நன்றி உணர்ச்சி இருக்கிறவங்க யாருன்னா, ஒரு பெர்சன் செஞ்ச உதவிய 7 ஜென்மத்திலயும் மறக்காம நினைவுல வச்சுட்டு இருக்கவங்க தான். அதாவது ஒருவர் துன்பத்தை ஒழித்தவரின் நட்பு. நம்ம வந்துட்டு என்ன கஷ்ட காலத்துல இருந்தாலும், நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு உதவி செய்றாங்க. அதாவது துன்ப காலத்துல ரொம்ப அடி வாங்கி இருக்கிற சமயத்துல ஒரு நண்பர் வந்துட்டு நமக்கு உதவி செய்றாங்கன்னா, அந்த உதவி செய்த நட்பையும் 7 ஜென்மத்துக்கும் மறக்காம நினைவுல வச்சுட்டு இருக்கிறது தான் நன்றி உணர்ச்சி. அவங்க தான் நன்றியுடையோர். தட் இஸ் வாட் கிராட்டிட்யூட் இஸ். ஏன்னா, நண்பன் வந்துட்டு கஷ்ட காலத்திலயும் காப்பாத்துறவன் தான். ஸோ, அந்த நட்ப மறந்துறக்கூடாது. ஏன் எனில், துன்பக் காலத்தில் வந்து உதவி செய்து துன்பங்களை துடைத்து விட்டவர்களுடைய உறவை நன்றியுள்ளவர்கள் 7 தலைமுறைக்கும் நினைத்துப் பார்ப்பார்கள். அந்த கஷ்ட காலம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துராது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும், என்ன பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு காலம் கஷ்ட காலமா தான் இருக்கும். அதுபோல ரொம்ப துன்பமான காலத்துல நம்ம நண்பன் வந்துட்டு அந்த துன்பத்தையே தொடச்சிட்டு போறான். நமக்கு வந்த கஷ்டத்த நான் பார்த்துக்கிறேன்னு நம்ப கஷ்டத்த ஒழிச்சான் அப்டின்னா, அவனோட நட்ப 7, 7 பிறப்புக்கும் நன்றி உணர்ச்சியோட இருக்கணும். அந்த நட்ப பாராட்டி, அவன் செஞ்ச உதவிய பாராட்டி. அதுக்கு பேர் தான் நன்றி உணர்ச்சி. அப்டிதான் நன்றி உள்ளவர்கள் இருக்கணும். அடுத்த குறள் போவோம்.
நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பொருள் நெறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும், ஒருவர் செய்த நன்மையை மறப்பது நல்ல பண்பு ஆகாது. ஆனால், அவர் செய்த தீமையை அன்றைக்கே மறந்து விடுவது மிகவும் நல்லது. ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச நல்லத மறக்கிறது நல்ல பண்பு ஆகாது. நம்ம கேரக்டருக்குமே அது தப்பா தான் இருக்கும். ஏன்னா, நன்றி கேட்டவன் அப்படின்னு நமக்கு வந்துட்டு அது வந்து கேரக்டர் அசாசினேஷன் தான். அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம். ஸோ, அந்த மாரி கேரக்டருக்கு எந்த பங்கமும் விளையாமல் இருக்கணும் அப்படின்னா, நன்றி உணர்ச்சியோட இருக்கணும். ஸோ, ஒருத்தவங்க செஞ்ச நன்மைய மறக்கிறது நல்ல பண்பா இருக்காது. நல்லதாவும் இருக்காது. அதுபோல ஒருத்தவங்க செஞ்ச தவற அன்னைக்கே மறந்துடுறது ரொம்ப நல்லது. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல. அது நமக்குமே. அதையே நெனச்சு நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கிறது. நெக்ஸ்ட் டேவும் அதையே யோசிச்சுக்கிட்டு அது அது நமக்கு தான் கஷ்டம். ஒருத்தவங்க நமக்கு தப்பு செஞ்சுட்டாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு பண்ணாங்களோ, தெரியாம பண்ணாங்களோ. பட் அது நமக்கு தான் உறுத்திக்கிட்டே இருக்கும். அதையே நெனச்சுட்டு இருந்தா. ஸோ அத அன்னைக்கே மறந்துடுறது ரொம்ப நல்லதுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லி உள்ளார். துன்ப காலத்தில் உதவினவர்கள் பிற்காலத்தில் ஒரு குற்றம் செய்து விட்டாலும், துன்ப காலத்தில் செய்த உதவியை மறப்பது நல்லதல்ல. பின்னால் அவர்கள் செய்யும் குற்றத்தை உடனே மறந்து விடுவது நல்லது. ஒரு காலத்துல நமக்கு உதவி பண்ணவங்க, இப்ப நமக்கு துன்பம் குடுக்குறப்போ, அப்போ அன்னைக்கு அவங்க செஞ்ச உதவிய மறந்துறக்கூடாது. அத நெனச்சுட்டு, இப்ப செய்ற துன்பத்த மறந்துடுறது நல்லது. அவங்க அன்னைக்கு செஞ்ச உதவிய ஞாபகம் வச்சுக்கிட்டு, அவங்க அன்னைக்கு உதவி செஞ்சதுனால தான் நம்ம இப்படி இருக்கோம். அப்படின்னு, இன்னைக்கு அவங்க செய்ற துன்பத்த அந்த நன்றிய மறந்துறக்கூடாது. அன்னைக்கு செஞ்ச உதவிய மறக்கிறது தப்பு. இன்னைக்கு செய்ற துன்பத்த இன்னைக்கே மறக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த குறள். "கொன்றன்ன இன்னா செயினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும்." பொருள்: ஒருவர் நம்மை கொன்றார் போன்றதொரு துன்பத்தைச் செய்தாலும், அவர் முன்பு செய்த நன்மை ஒன்றை நினைத்தாலும் அத்துன்பம் கெடும். ஒருத்தன் வந்துட்டு நம்மள கொலை பண்ற அளவுக்கு ஒரு துன்பத்த குடுத்தாலுமே, அதாவது உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவிற்கு, "இதுக்கப்புறம் என்னால வாழ முடியாது. நான் செத்தே போறேன்டா." அதாவது அந்த துன்பம் வந்துட்டு ஒரு பெர்சனால வருதுன்னு வச்சுக்கயேன். "இவனால தான் எனக்கு வந்துட்டு நான் என் உயிர எடுத்துக்கணுன்ற மாரி இருக்கு." அப்படின்ற அளவுக்கு ஒருத்தவன் துன்பம் குடுத்தாலுமே, அவன் ஒரு காலத்துல நமக்கு உதவி செஞ்சிருப்பான். அந்த உதவிய நெனச்சு பார்த்தா, இவன் இப்போ பண்ற துன்பம் மறந்து போயிடும். அன்னைக்கு அவன் அந்த நல்லது செஞ்சதுனால தான், உதவி எதையும் எதிர்பார்க்காம செஞ்சதுனால தான், இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். இதனால தான் இப்ப அந்த துன்பம் வருது. ஒரே பெர்சன் தான். சேம் பெர்சன். அன்னைக்கு உதவி பண்ணான். இன்னைக்கு கெடுதல் பண்றான். அந்த கெடுதல் வந்துட்டு கொலை பண்ற அளவுக்கு அதாவது நம்மளையே எடுத்துக்கலாம், கொன்னுக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் வந்தாலும், அன்னைக்கு அவன் ஒரு நல்லது பண்ணான். அதனால தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். ஸோ, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்ப, அவன் செஞ்ச உதவிய மறக்கக்கூடாது. நன்றி உணர்ச்சியோட இருக்கணும். அப்படி நெனச்சு பார்த்தா, அந்த துன்பம் அன்னைக்கே போயிடும். அவன் அன்னைக்கு செஞ்ச உதவிய இன்னைக்கு வந்துட்டு நெனச்சு பார்த்தா, இன்னைக்கு வந்துட்டு எவ்ளோ மோசமான சூழ்நிலை இருந்தாலும், எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும், இன்னைக்கு அந்த உதவிய நெனச்சு பார்க்கிறப்ப, இன்னைக்கு இந்த துன்பம் இன்னிக்கே போயிடும். அப்படின்றது தான் இந்த குறளின் பொருளா இருக்கு. ஒருவன் கொலை செய்து விடுவதைப் போன்ற துன்பத்தை செய்துவிட்டாலும், அவன் முன் நம்முடைய துன்ப காலத்தில் உதவி செய்த அந்த ஒன்றை நினைத்துப் பார்த்தால், இப்போது அவன் செய்த துன்பங்கள் மறைந்துவிடும். இது இன்னும் சிறப்பா புரியுதுல்ல? கொலை செய்ற அளவுக்கே ஒருத்தன் கஷ்டம் குடுத்தாலுமே, அவன் முன்னாடி செஞ்ச ஒரு நல்லது, அதாவது அவன் நெறைய செஞ்சிருப்பான், இல்ல செய்யாமலும் போயிருக்கலாம், இல்ல ஒரே ஒரு உதவி செஞ்சிருக்கலாம். ஏதோ ஒண்ணு. அவன் முன்னாடி எத்தனையோ செஞ்சதுல ஒண்ணு நெனச்சு பார்த்தாலும், அவன் இன்னைக்கு குடுக்குற துன்பத்துல பாதி கூட வராது. அத அன்னைக்கே மறந்துடுறது தான் நல்லது. அவன் முன்னாடி செஞ்ச உதவிய ஒரு செகண்ட் இப்ப யோசிச்சு பார்த்தா, இன்னைக்கு குடுக்குற கஷ்டம் தெரியாது. அடுத்த குறள், லாஸ்ட் குறள். "எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு." பொருள்: எந்த நன்மையை அழித்தவர்க்கும் தப்புதற்கு வழி உண்டாகும். ஆயின், ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வே கிடையாது. ஒரு பெர்சன் வந்துட்டு ஒரு நல்லத கெடுக்குறான் அப்படின்றவங்களுக்கு கூட தப்பிக்க வழி இருக்கு. ஆனா, ஒருத்தன் செஞ்ச உதவிய மறந்தான்னா, அவன் தப்பிக்க வழியே இல்ல. "என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம்." ஸோ, எவ்ளோ பெரிய நன்மையா இருந்தாலும், அத கொன்னவனுக்கு, அதாவது அந்த நன்மைய தடுத்தவனுக்கு, யாருக்கும் நல்லது செய்யாம இருக்கிறவன் வாட் எவர் இட் இஸ், நன்மையே அவன் செய்யாதவனா இருந்தாலும், அவன் தப்பிக்க வழி இருக்கு. "உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு." தப்பிக்க வழி இல்லாதவன் யாருன்னா, செஞ்ச நன்றி. அதாவது ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச உதவிய மறந்தவனுக்கு தப்பிக்க வழியே இல்ல. துன்ப காலத்தில் அவன் செய்த நன்றிக்காக பின்னாட் செய்த துன்பத்தை முற்றும் மறந்துவிட முடியாவிட்டாலும், அவனுக்கு திருப்பித் துன்பம் செய்யாமலாவது இருக்க வேண்டும். ஏனெனில், எந்த நன்மையை அழித்து விட்டவனுக்கும் அதனால் உண்டாகும் தீவினையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழியுண்டு. ஆனால் துன்ப காலத்தில் செய்த உதவியை அழித்து, உதவி செய்தவனுக்கு தீமை செய்வோனுக்கு தப்பித்துக் கொள்ள மார்க்கம் இல்லை.
நம்ம நாமக்கல் கவிஞர் உரையில கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்குது. பட் சேம் தான். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, நாமக்கல் கவிஞரோட பொருள் வந்துட்டு ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும். முதல் குறள்னா, அதுக்கு கன்டினியூஸா 2ண்ட் குறளோட பொருள், அப்படி 3வது, 4வது அப்படி 10 குறளோட பொருளுமே ஒன்றை ஒன்று சார்ந்து தான் அப்படியே கன்டினியூஸா இருக்கும். ஸோ அதுபோல முன்னாடி இருந்த குறளின் பொருள் தான் இந்த குறள்லயும் கன்டின்யூ பண்ணியிருக்காரு. கஷ்ட காலத்துல ஒருத்தன் செஞ்ச உதவிய நெனச்சு, இப்போ அந்த பெர்சன் வந்து நமக்கு குடுக்குற துன்பத்த மறக்க முடியல அப்டின்னாலும், அந்த பெர்சனுக்கு திருப்பி துன்பத்த குடுக்காமலையாச்சும் இருக்கணும். ஏன்னு கேட்டா, எவ்ளோ பெரிய நல்லத ஒருத்தன் செய்யாம இருந்தாலும், இல்ல மத்தவங்க நன்மை செய்றப்ப தடுத்தாலும், நன்மையே நடக்காம பார்த்துக்கிட்டாலும், அவனுக்கு கூட தப்பிக்க ஒரு மார்க்கம் இருக்கு. ஆனா, செஞ்ச உதவிய மறந்தவனுக்கு, அவனுக்கு திருப்பி துன்பத்த குடுக்கணும்னு நெனைக்கிறவனுக்கு தப்பிக்க வழியே இல்ல, மார்க்கமே இல்ல. அப்படின்றது தான் இந்த குறளின் பொருளா நம்ம நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்காரு. நாமக்கல் கவிஞர் உரையில. ஸோ இதோட "செய் நன்றி அறிதல்" அதிகாரம் முடிந்துள்ளது. வெற்றிகரமா 11 அதிகாரம் முடிச்சிருக்கேன். இன்னும் பல அதிகாரங்கள் உங்களுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லேர்னிங் ஜர்னில ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். பாய்.